ஹாய், எனக்கு ஒருத்தர் பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சிஸ்டர் நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசி பழகிட்டு இருந்தேன், நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து என்கிட்ட பேசுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஜூம் மந்திரக்காளி ஜுப் அப்படின்னு சொல்லி காணாம போயிட்டாங்க. சோ என்ன பண்றது எனக்கு தெரியல. நானும் அவங்கள்ட்ட போய் நார்மல் பண்றதுக்கு என்னமோ பேசி பார்த்தேன். பட் அவங்கள்ட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கவலையை கொடுக்குது. அதுல இருந்து வெளில வருது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்னு சொல்றேன். இங்க யாரையும் கேர் பண்ணாம கண்டிப்பா கிடையாது. நாம ஒருத்தரை கேர் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனா நம்மள வேற ஒருத்தவங்க கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு கும்கி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி மந்திரிச்சு விட்ட மாதிரி அள்ளின்னு போயிட்டே இருப்பாப்ல. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா கடைசி என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்காக உயிரை கொடுத்தது வந்து அல்லியோ வில்லியோ எல்லாம் கிடையாது, அவர் கூடவே வளர்த்த அந்த யானைக்குட்டி. சோ அந்த யானை தான் வந்து அந்த ஹீரோ மேல பாத்தீங்கன்னா அளவு கடந்த ஒரு காதலையும் பாசத்தையும் வச்சிருக்கும். பட் அவர் அதை ரியலைஸ் பண்ணாம பக்கத்திலேயே இருக்கிற ஆளை கவனிக்காத ஒரு ஆளை போய்கிட்டு ரொம்ப கவனிச்சு மொத்தத்தையும் இழந்துருவாரு. சோ அதத்தான் வந்து சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை பாக்குறது 1000 டைம்ஸ் நல்லது. சோ நம்மள கண்டுக்காத ஆளை போய் எதுக்கு தேடி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? தயவுசெய்து செய்யாதீங்க. உங்களை யார் ஒருத்தவங்க கண்டுக்கிட்டாங்களோ அவங்க உங்களை இப்படி கஷ்டப்படுத்த மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சோ கூட இருக்கிறவங்கள யோசிங்க.